வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ் அப்புறம் அதோடைய கேபிட்டல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். 5 ஸ்டேட்டாக பார்க்க போகிறோம். மொத்தமாக பார்த்தா நமக்கு போர் அடிச்சிரும். அதனால் நம்ம இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டாக நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். நம்ம ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேசம் பார்த்திங்கன்னா 1953 நம்ம சென்னையிலேருந்து பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலம் தான் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ். இது நம்ம இந்தியாவுடைய முதல் மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலம். இந்தியாவில் ஃபஸ்ட்டு மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆந்திர பிரதேசம் தான் சொல்லணும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1953. எதுலேருந்து பிரித்தாங்கன்னா சென்னை. மொழி வாரியாக பிரிக்கப்பட்டது அப்படின்னா நம்ம இந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்க, இப்போ நம்ம ஆந்திரானா இந்த லாங்குவேஜ் பேசுவாங்க, தெலுங்கானா இவங்க அப்படின்ட்டு, இப்போ குஜராத்தில் இந்த மொழி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு தெலுங்கு பீப்புளுக்காக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திர பிரதேஷ். சரிங்களா? சென்னையிலேருந்து பிரித்தாங்க. ஆந்திராவுடைய தலைநகரம் பார்த்திங்கன்னா அமராவதி ஆந்திராவுடைய தலைநகரம். நம்மளுடைய மாநில விலங்கு, மாநில பறவைலாம் பார்ப்போம் இல்லையா? ஆந்திராவுடைய மாநில விலங்கு பார்த்திங்கன்னா பிளாக் பக் அப்படி சொல்லுவாங்க. இதுதான் அந்த பிளாக் பக். இது பார்க்க மான் மாதிரி இருக்கும், ஆனால் இது மான் கிடையாது. ஓகேங்களா? ஆந்திரா அமராவதி பிளாக் பக் AABB. ஓகேங்களா? அடுத்தது ஸ்டேட் பேர்ட் பார்த்திங்கன்னா ரோஸ் ரிங்டு பேரக்கிட். இதுதான் அந்த ரோஸ் ரிங்டு பேரக்கிட். நெக்ஸ்ட்டு நம்ம ஆந்திராவில் இருக்கிற நேஷ்னல் பார்க்ஸ் போக போகிறோம். ஆந்திராவில் 3 நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு ராஜீவ் காந்தி நேஷ்னல் பார்க், செகண்டு பப்பிகொண்டா நேஷ்னல் பார்க், தேர்ட் பார்த்திங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நேஷ்னல் பார்க். ஓகேங்களா? இந்த 3 நேஷ்னல் பார்க் இருக்குது. இதை நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். என்னென்னா, நம்மளுடைய ராஜீவ் காந்தி அவருடைய பப்பியை கூப்பிட்டுட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிளுக்கு, ஆந்திராவில் இருக்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிளுக்கு போகிறாரு. ராஜீவ் காந்தி, பப்பிகொண்டா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, இது 3 ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற நேஷ்னல் பார்க்ஸ். ஓகேங்களா? அடுத்த ஸ்டேட்டுக்கு போகலாமா? வாங்க. ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு இன்றைக்கி தாவிட்டே இருக்கிறோம். அருணாச்சல் பிரதேஷோடைய தலைநகர் பார்த்திங்கன்னா இட்டாநகர். அருணாச்சல பிரதேசம் பார்த்திங்கன்னா 20th February 1987 முழு மாநிலமாக அந்தஸ்து பெற்றது. ஓகேங்களா? மாநில அந்தஸ்து 1987 February 20 அருணாச்சல் பிரதேசம் பெற்றது. அதோடைய தலைநகர் பார்த்திங்கன்னா இட்டாநகர். இதோட ஸ்டேட் அனிமல் அப்படின்னு பார்த்திங்கன்னா காயல்னு சொல்லுவாங்க. இதோ இங்கே பாருங்கள், என்ன இது மாடு மாதிரி இருக்குது? ஆமாம், இது ஒரு வகை மாடு தான். இதை மித்துன், பாருங்களேன், ஏதோ ஒரு பாய் நேம் மாதிரியே இருக்குது. ஆமாம், மித்துன். ஓகேங்களா? அருணாச்சல் பிரதேசத்துக்கு காளை, எருது சொல்லுவோம் இல்லையா தமிழில், அது மாதிரி இது ஒரு எருது வகை. ட்ரங் எருது அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரங் எருது சொல்லுவாங்க மித்துன். ஓகேங்களா? மித்துன் பாய், எருது. அருணாச்சல் பிரதேஷ் அருண்ன்றது ஒரு பாய். ஓகேங்களா? அருண்ன்ற பாய். இட்டாநகர் தலைநகர். ஸ்டேட் அனிமல் அருண்ன்ற பாய். அப்போ மித்துன்ற காளை, எருது. ஸ்டேட் பேர்ட் பார்த்திங்கன்னா தி கிரேட் ஹார்ன்பில். ஓகேங்களா? அருண் இட்டாநகருக்கு நம்ம மித்துனை வண்டியில் கூட்டுட்டு போயிட்டு ஹார்ன் அடிக்கிறாரு. ஓகேங்களா?
ஹார்ன்பில். அடுத்த ஸ்டேட் போகலாங்களா? அஸ்ஸாம். அஸ்ஸாமுடைய ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நேஷ்னல் பார்க்லாம் ஆந்திராவில் பார்க்காமன்ட்டுல வாங்க திருப்பி நம்ம அருணாச்சல் பிரதேஷில் வாங்க. அருணாச்சல் பிரதேஷ் போகலாம் மறுபடி. அருணாச்சல் பிரதேஷில் வந்து பார்த்திங்கன்னா 2 நேஷ்னல் பார்க் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா நம்டபா நேஷ்னல் பார்க். நம்டபா நேஷ்னல் பார்க். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மௌலிங் நேஷ்னல் பார்க். மௌலிங், நம்டபா இது ரெண்டும் அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. வாங்க அடுத்த ஸ்டேட் போகலாம். அஸ்ஸாம். அஸ்ஸாமுடைய கேபிட்டல் தலைநகர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பியூர். அஸ்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா பிஹி அப்படின்ற ஒரு திருவிழா நடைபெறுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேட்பாங்க இந்த இந்த திருவிழா பேர், இந்த ஃபெஸ்டிவல் பேரை கொடுத்துட்டு இது எந்த மாநிலத்தை சேர்ந்தது. ஓகேங்களா? அஸ்ஸாம் பிஹி டி டிஸ்பியூர். இதில் அதே போல் சத்ரியான்னு ஒரு டான்ஸ் இருக்குது. சத்ரியா டான்ஸ் அஸ்ஸாமில். ஓகேங்களா? சத்ரியா டான்ஸ் எங்கன்னு கேட்டாலும் அஸ்ஸாமில் தான் நடைபெறுது. அஸ்ஸாமுடைய ஸ்டேட் அனிமல் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹார்ன்ட் ரினோசரஸ். ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே பார்த்தாலே நமக்கு தெரியும். இங்கே ஒரு காண்டாமிருகம், ஒற்றை கொம்புடைய காண்டாமிருகம் இருக்கு இல்லையா, அதுதான் அஸ்ஸாமுடைய ஸ்டேட் அனிமல். அஸ்ஸாமுடைய ஸ்டேட் பேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் விங்டு உட்டக், வாத்து. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், காண்டாமிருகத்துக்கு கொம்பு இப்படி இருக்கும், வாத்துக்கு வாய் இப்படி இருக்கும். அப்போ இதை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் ஷார்ட்கட்டில். அஸ்ஸாம்னா ஏ இப்படி வருதுங்களா, அந்த ஏவை இப்படி போட்டால் காண்டாமிருகம், இப்படி போட்டால் வாத்து. அப்போ வந்து அதை வச்சு ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் இருக்கிற நேஷ்னல் பார்க்ஸ் பார்க்க போகிறோம். அஸ்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா 5 நேஷ்னல் பார்க் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிப்ரு நேஷ்னல் பார்க். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா காசிரங்கா நேஷ்னல் பார்க். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மானாஸ் நேஷ்னல் பார்க். மானஸ் நேஷ்னல் பார்க். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நாமேரி நேஷ்னல் பார்க். ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ் காந்தி ஆரங் நேஷ்னல் பார்க். ஆந்திராலையும் ராஜீவ் காந்தி நேஷ்னல் பார்க் இருக்குது, அஸ்ஸாம்லேயும் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு தாவலாமா? நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது பீகாருக்கு. பீகாருடைய கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா பாட்னா. ஸ்டேட் அனிமல் வந்து பார்த்திங்கன்னா கௌர். அது வந்து இந்தியன் பைசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இங்கே பாருங்கள், பார்த்தாலே தெரிதா, எருமை மாடு மாதிரி நிற்கிற அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு எருமை மாடு இங்கே நிற்கிது பாருங்கள். அப்போ இந்திய காட்டெருமை, இந்தியன் பைசன் தான் வந்து பீகாருடைய ஸ்டேட் அனிமல். அடுத்து ஸ்டேட் பேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஸ்பேரோ, சிட்டுக்குருவி சொல்லுவோம் இல்லையா நம்ம, அதுதான் வந்து பீகாருடைய மாநில பறவை. பீகாரில் இருக்கிற நேஷ்னல் பார்க்ஸ் வந்து பார்க்கலாம். பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நேஷ்னல் பார்க் தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வால்மீகி நேஷ்னல் பார்க். ஓகேங்களா? வால்மீகி நேஷ்னல் பார்க் லொக்கேட்டட் இன் பீகார். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு போகலாங்களா? அடுத்தது சத்தீஸ்கர். சத்தீஸ்கருடைய கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ராய்ப்பூர் வந்து சத்தீஸ்கருடைய கேபிட்டல். ஸ்டேட் அனிமல் வந்து பார்த்திங்கன்னா வைல்டு வாட்டர் பஃபெல்லோ. ஓகேங்களா? வைல்டு வாட்டர் பஃபெல்லோ அப்படின்னா நீர் எருமை. அதில் இருக்குமாங்க வைல்டு காடு, வாட்டர் நீர், பஃபெல்லோ எருமை. இந்தியன் பைசன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பீகாருடைய ஸ்டேட் அனிமல் இந்தியன் பைசன்.
கவுர் கவுர் கவுர்னு சொல்லுவோம். காயல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காயல் வந்து அருணாச்சல் பிரதேஷ்க்கு வரும். ஓகேங்களா. இப்போ பீகாருக்கு இந்தியன் பைசன், இந்திய காட்டெருமை. காட்டு நீர் எருமை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கருடைய மாநில விலங்கு. அதோடைய தலைநகர் ராய்ப்பூர். அதோடைய மாநில பறவை வந்து பார்த்திங்கன்னா ஹில் மைனா. நம்ம மைனா பார்த்துக்கலாம், மைனாவே மைனாவே சத்தீஸ்கர் போய் வா மைனாவே அப்படின்ற மாதிரி மைனா வந்து சத்தீஸ்கருடைய மாநில பறவை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது சத்தீஸ்கரில். வந்து இந்திராவதி நேஷ்னல் பார்க், இந்திராவதி நேஷ்னல் பார்க். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காங்கர் வாலினா பள்ளத்தாக்கு சொல்லுவோம் இல்லையா, காங்கர் பள்ளத்தாக்கு நேஷ்னல் பார்க். 3வது வந்து பார்த்திங்கன்னா குரு காசிதாஸ் நேஷ்னல் பார்க். ஓகேங்களா. நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய 10 ஸ்டேட்டுக்கு ட்ராவல் ஆகிட்டோம், டயர்டாக இருப்போம். மீதி நாளைக்கு 5 ஸ்டேட்டுக்கு நம்ம ட்ராவல் ஆகலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.